வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். ஏன்னா நான் இத்தனை வருஷமா சொந்த பந்தம் இல்லாம தனி மரமா சுத்திட்டு இருந்தேன். ஆனா இப்ப வீட்ல எல்லாரும் கலகலன்னு பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்காக நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். நீ என் பிள்ளைய பாத்துக்கிற, பதிலுக்கு நான் உன் அம்மாவை பாத்துக்க மாட்டேனா? மாமா அம்மா சரிங்க அப்போ நாங்க கிளம்புறோம். சரிங்க மாப்பிள்ள. இலக்கியா, அஞ்சலி செஞ்ச காரியத்துக்காக நீ அவ மேல கோவப்பட்டு சண்டையெல்லாம் போடாதம்மா. அது வீட்டு நிம்மதியை தான் கெடுக்கும். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நான் வரேன். சரி, பாத்து போயிட்டு வாங்க. வரும்டா. சரிக்கா, வாங்க. பாய் மாமா. உட்காருங்க. முத வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நான் காஃபி போடுறேன். உட்காருங்க. உட்காருங்கம்மா. மா, வீடு சூப்பரா இருக்குல்லம்மா. இந்தாங்க அத்தை, குடுமா. என்ன அஞ்சலி, வெளியிலயே பாத்துட்டு இருக்க? அது எஸ், நீ இப்போ விருந்தாளியா வந்து தங்கியிருக்கே அதே வீட்ல என்னோட அம்மாவும் தம்பியும் என்னோட சொந்தக்காரங்களா உரிமையோட வந்து தங்க போறாங்க. என்ன அஞ்சலி, வெளியிலயே பாத்துட்டு இருக்க? அது வந்து அத்தை ஒண்ணும் இல்ல, சும்மாதான் பார்த்தேன். வாங்க. அஞ்சலி, முன்னாடி வந்த எங்களை விட்டுட்டு பின்னாடி யாராவது வராங்களான்னு எட்டி பாக்குற. அது என்ன இலக்கியா, திடீர்னு சொல்லாம கொள்ளாம எங்க கிளம்பி போயிட்டு வர? அத்தை, துணி வாங்க போகணும். அத்தை, துணியா? எதுக்கு இப்போ? ஜானு, அது ஒண்ணு இல்ல ஜானு. ரீசெண்டா Dress எதுவும் வாங்கவே இல்ல. அதான் இலக்கியாக்கு போன் பண்ணி உடனே கிளம்பி வான்னு சொன்னேன். அவ்வளவு அவசரத்துல உங்ககிட்ட எதுவும் சொல்லாம வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல இலக்கியா? சரி சரி. என்ன அஞ்சலி, வெளிய போயிட்டு டயர்டா வந்திருக்கோம், ஒரு காஃபி போட்டு தர மாட்டியா? போடுறேன். அத்தை, இந்தாங்க அத்தை, இதெல்லாம் நல்லா இருக்கான்னு பாக்குறேன். நல்லா இருக்கு. அஞ்சலி, என்னடா இலக்கியா அவ அம்மாவையும் தம்பியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னா, ஆனா அவங்க இங்க வர காணுமேன்னு பாக்குறியா? அவங்க இங்க வரமாட்டாங்க. நான் அப்படி சும்மா சொன்னேன். என் அம்மாவையும் தம்பியையும் வீட்டை விட்டு விரட்டின சந்தோஷத்துல நீ இருந்திருப்பல, அந்த சந்தோஷத்தை கொஞ்ச நேரம் கெடுக்கதான் நான் அப்படி ஒரு பொய்ய அவுத்து விட்டேன். இவ்ளோ நேரம் தீ மேல கால வச்ச மாதிரி துடிச்சிருப்பியே, அதுதான் எனக்கு வேணும். ஏய், சும்மா அடங்குடி. வாய பேத்துருவன் பாத்துக்கோ. என் அம்மாவையும் தம்பியும் அங்கிருந்து துரத்திட்டா அவங்க ஆதரவு இல்லாம தெருவுல நிப்பாங்கன்னு நினைச்சியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஆனா உன் புத்தி ஏண்டி இப்படி போகுது? இத்தனை வருஷமா உனக்கும் அம்மாக்கும் சோறாக்கி போட்டு ஏன் அம்மாவை விரட்டணும்னு உனக்கு எப்படி மனசு வந்தது? உனக்கெல்லாம் இறக்கமே இல்லையா? போதும் நிறுத்துறேன். உன் அம்மா தின்ன சோத்துக்கு தானே வேலையை பார்த்தாங்க, இதோ பெருசா பீத்திக்கிற. ஏய், இலக்கியா, என்னமா சத்தம்? ஒண்ணும் இல்ல அத்தை, பூனை. ஓ, பூனையா? அடிச்சு விரட்ட வேண்டியது தானே. இன்னொரு தடவை சதி பண்ணா அததான் செய்ய போறேன் அத்தை. நீ உண்மையான அன்போடு தான் கார்த்திகோட சேர ஆசைப்படுறேன்னு அத்தை நம்புறாங்க. அந்த நம்பிக்கையில தான் சாவிய உன் கையில குடுத்திருக்காங்க. குடுத்த பொறுப்பை ஒழுங்கா நிறைவேற்ற பாரு. அத விட்டுட்டு உன் பழைய புத்தியோட இருந்தேன்னு வையேன், அப்புறம் நான் டென்ஷன் ஆகி உன் நாடகத்தை அம்பலப்படுத்தி உன்னை இங்க இருந்து துரத்திடுவேன் பாத்துக்கோ. அப்புறம் நீங்க திங்கிற ஓசி சோறு இருக்குல்ல,
அது கட் ஆயிடும். அப்புறம் நீ வாழா வெட்டியா வீட்டுக்கு போனா ஏன் மாமா வருத்தப்படுவாரு. அந்த கஷ்டத்தை நான் அவருக்கு கொடுக்க விரும்பல. புரியுதா? ஏய் உன் அம்மா தம்பி எங்க இருக்காங்க இப்போ? ஏய், அத தெரிஞ்சுக்கணும்னு உன் மண்டையெல்லாம் போட்டு கொடைதா? நல்லா கொடையட்டும். நான் அத சொல்ல போறதில்ல. எங்க அம்மாவும் வசந்தும் முன்ன இருந்ததை விட இன்னும் வசதியா நல்லா இருக்காங்க. போதுமா? சொல்லு இலக்கியா. கௌதம், நேத்து அம்மாவையும் வசந்தியும் ரேவதி அத்தை வீட்டுல விட்டுட்டு வந்தோம். அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எதையுமே வாங்கி கொடுக்கல. அது அவங்களுக்கு புது இடம், எதை எங்க வாங்குறதுன்னு தெரியாது. அதான் நான் போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்படியா? அங்கேயா போற? இப்ப நானும் அம்மாவை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கேன். கௌதம், என்ன சொல்றீங்க? என்ன விஷயம் திடீர்னு அங்க போறீங்க? அது வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஹிமாலயாஸ்க்கு டூர் போயிருந்தாரு. அங்க ஒரு ஆசிரமத்துல எல்லா நோய்களுக்கும் மூலிகை மருந்து கிடைக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். அதான் ஃப்ரெண்டு கிட்ட அம்மாக்கு மருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவர் இன்னைக்கு தான் கையில கொண்டு வந்து கொடுத்தாரு. அதை எடுத்து அம்மாவை பார்க்க போயிட்டு இருந்தேன். நீ கரெக்டா போன் பண்ணிட்ட. ஓ அப்படியா? மருந்து விஷயத்தை என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. என்ன பாஸ், வர வர என்ன விட உங்களுக்கு அம்மா தான் முக்கியமா போயிட்டாங்க போல இருக்கு. சரி சரி, நீ எப்போ வருவ? இதோ கிளம்பிட்டேன். ஆட்டோ பிடிச்சேன்னா 10 நிமிஷம். அம்மா எங்க போறேன்னு ஜானு கேட்பாங்களே, என்ன சொல்லுவ? அத்தை தெரிஞ்சவங்க வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்காங்க. வர்றதுக்கு எப்படியும் 2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள திரும்பி வந்துடலாம். சரி சீக்கிரம் வா. ஓகே கௌதம். ஆஹா, இவங்க வேற இருக்காங்களே. சரி, சமாளிப்போம். ஏய் நில்லு. எங்க கிளம்பி போற? கோவிலுக்கு போறேன். ஏன் அதை என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டியா? அவ்வளவு திமிரா உனக்கு? ஓ அப்படிங்களா? மேடம் மேடம், பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில்ல ஒரு விசேஷம். நான் போயிட்டு வந்துடுறேன். இப்ப போதுமா? ஆணவத்துல ஆடுறியா? எல்லாம் இந்த கௌதம் கொடுக்கிற இடம். இருடி, ஒரு நாள் உனக்கு இருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமையாச்சே. இன்னைக்கு எந்த அம்மன் கோயில்ல விசேஷம் நடக்க போகுது? அதுவும் அர்ச்சனை கூட இல்லாம வெறும் கையோட போறா. இலக்கிய என்கிட்ட போய் சொல்லிட்டு எங்கேயோ போறா. அவளை விடக்கூடாது. இன்னைக்கு அவ திருட்டுத்தனத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். ஆட்டோ ஆட்டோ, எங்கம்மா? வலசரவாக்கம் போகணும். ஏறுங்கம்மா போலாம். இந்த வாட்ச்மேன் எங்க போய் தொலைஞ்சா? கோயிலுக்கு லெஃப்ட் எடுக்கணும். ஆனா இவ ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்காளே. அப்போ நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. என்கிட்ட சும்மா கோயிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வேற எங்கேயோ போறா. ஏய் இலக்கியா,
இன்னைக்கு நீ சிக்கனடி. சொல்லு இலக்கியா. கௌதம் வீட்டுக்கு போயிட்டீங்களா? இல்ல ஒரு 2 மினிட்ஸ்ல போயிடுவேன். எனக்கு முன்னாடியே கிளம்புனீங்க, ஏன் லேட்டு? அதுக்குள்ள ஒரு அர்ஜென்ட் கால், நின்னு பேசிட்டு வந்தேன். அம்மா நீ எங்க இருக்க? தோ அத்தை வீட்டுக்கு பக்கத்துல நான் வந்துட்டேங்க. தோ நானும் வந்துருவேன். சரி கௌதம். அண்ணா அந்த ரைட் எடுங்க. சரிம்மா. அண்ணா இங்கதான் நிறுத்துங்க. சரிம்மா. இங்க ஏன் இறங்கி இருக்கா? இந்தாங்க. தேங்க்ஸ்மா. இது யார் வீடு? இலக்கியா இந்த வீட்டுக்குள்ள எதுக்கு போறா? சம்திங் ராங். இன்னைக்கு இதை கண்டுபிடிச்சே ஆகணும். இது கௌதம் காராச்சே. ஐயோ, கௌதமும் உள்ள போறான். எனக்கு ஒண்ணும் புரியலையே. அப்போ புருஷனும் பொண்டாட்டியும் திருட்டுத்தனம் ஏதோ பண்றாங்க. பாக்குறேன். யார் வீடு இது? இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? உள்ள போய் பாத்திர வேண்டியதுதான். ஐயோ, கௌதம், அம்மாவும் வசந்தும் மாமா வீட்ல இருந்து வரும்போது வெறும் கையோட வந்துட்டாங்க. அவங்க யூஸ் பண்றதுக்கு ட்ரெஸ்ல இருந்து பாய், தலையணை, சோப்பு வரைக்கும் எல்லாத்தையுமே வாங்கணும். வாங்கிடலாம். பக்கத்துல ஒரு பெரிய ஸ்டோர் இருக்கு, அங்க ஆர்டர் பண்ணிட்டா திங்ஸ் அவங்களே டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. அப்போ ஓகே, வாங்கலாம் வாங்க. என்ன இது? 2 பேரும் தனித்தனியா வந்தாங்க, இப்ப ஒன்னா கிளம்பி போறாங்க. என்ன விஷயமா இருக்கும்? உள்ள போய் பாத்திர வேண்டியதுதான். என்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேம்மா. ஆனா சொல்ல சொல்ல கேட்காம இலக்கியாவும் மாப்பிளையும் Dress பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க பாருங்க. நீங்க கொண்டு வந்த Dress பொருள் எல்லாம் போதாது, அவங்க வாங்கிட்டு வரட்டும், விடுங்க. இந்த வீட்ல அப்படி யார்தான் இருப்பாங்க? யாரா இருக்கும்? இலக்கியாவும் மாப்பிளையும் இப்பதானே போனாங்க, அதுக்குள்ள வந்துட்டாங்களா? அதுக்குள்ள பொருள் எல்லாம் வாங்கியிருப்பாங்களா? அப்படியே இருந்தாலும் கதவு சும்மா சாத்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமே, அப்புறம் எதுக்கு பெல் அடிக்கிறாங்க? இருங்க, நான் பார்த்துட்டு வரேன். ஆண்டி ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, நான் பார்க்கறேன். ஐயோ, பைரவி மேடம் நிக்கிறாங்க.
ஐயோ, இவங்க எப்படி இங்க வந்தாங்க? என்ன பார்த்துட்டு அவ்வளவுதான். கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? பைரவி உங்களை பார்த்தா என்ன? நீங்க எதுக்கு அவங்கள பார்த்து பயப்படுறீங்க? அது அது வந்து கௌதம் எனக்கு உதவி பண்றது பைரவிக்கு பிடிக்கல. அவங்க என்ன இப்ப இங்க பார்த்தா கௌதம் கூட சண்டை போடுவாங்க. அதனாலதான் பயந்துட்டு இருக்கேன். ஆண்டி, நீங்க உள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க. நாங்க அவங்கள சமாளிச்சுக்கிறோம். சரி, போங்க போங்க. ஏன் யாரும் திறக்கல? ஆண்டி, நீங்க சீக்கிரம் போங்க போங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்களா இங்க என்ன பண்றீங்க? சொல்லுங்க. அஞ்சலி துரத்துனதுல நீங்க ஊரை விட்டு போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்க இருக்கீங்க. ஆமா, இது யார் வீடு? அது அது இது எங்க வீடுதான். உங்க வீடா? ஆமா. நீங்களே அண்ணக்காவடிங்களாச்சே. அப்புறம் எப்படி வசதியான தனி வீடு பிடிக்கிறதுக்கு காசு வந்துச்சு? அது வந்து எங்க அக்கா தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ஓ, இத்தனை நாளா சிந்தாமணி சோத்தை தின்னுகிட்டு இருந்தீங்க. இப்போ எங்க வீட்டு சோத்தை தின்ன ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? எல்லாம் எங்க தலை எழுத்து. கௌதமோட காசுல நல்ல வசதியா தான் வாழறீங்க. என்னங்க சத்தம்? உள்ள யார் இருக்காங்க? இல்ல, யாரும் யாரும் இல்லையே. அதுக்கு ஏன் உன் வாய் கொளருது? சொல்லு, உள்ள என்ன சத்தம்? அது வந்து பூனையா இருக்கும். எனக்கு என்னவோ டவுட்டா தான் இருக்கு. தள்ளு. என்னமா? உங்களுக்கு இங்க என்ன வேலை? என்ன, எங்களை வேவு பார்க்க வந்தீங்களா? அது வந்து வாய மூடுங்க. நான் எங்க போறேன்னு என் பின்னாடியே திருட்டுத்தனமா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்கல்ல? இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷி பண்ற வேலையா? போது நிறுத்துடி. கோயிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு இங்க உங்க அம்மாவை பார்க்க வந்திருக்கே, இது மட்டும் திருட்டுத்தனம் இல்ல? இல்லக்கா, கோயிலுக்கு போனா கோயம்புத்தூருக்கு போனா என்ன? நீங்க எதுக்கு இவ்வளவு ஃபாலோ பண்றீங்க? உங்க புத்தி உங்களை விட்டு போகவே போகாதா? எவ்வளவு திட்டினாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்க போல. உங்களை பாக்குறதுக்கு வெறுப்பா இருக்கு. கௌதம், கொண்டவங்க முன்னாடியில என்ன அசிங்கப்படுத்தாத. என்ன எப்படியாவது அசிங்கப்படுத்தணும்னு அலையறீங்களே, அது மட்டும் பரவாயில்லையா? எதை விதைக்கிறோமோ அதான விளையும். ஏய், அம்மா, இலக்கியாவை நீங்களே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களா இல்ல அஞ்சலி சொல்லி வந்தீங்களா? கொஞ்சம் திரும்புங்க. ஆமா, எதுக்கு அந்த பக்கம் போனீங்க? இந்த வீட்ல வேற யாராவது இருக்காங்கன்னு உங்களுக்கு சந்தேகமா? வாங்க, ஒரு ஒரு ரூமா நான் சுத்தி காட்டுறேன். நல்லா சுத்தி பார்த்து உங்க சந்தேகத்தை தீர்த்துக்கோங்க. வாங்க. ஏய், விடு. வாங்க மேடம். விடுன்னு சொல்றேன். வாங்கன்னு சொல்றேன்ல. வாங்க. 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 நல்லா பாருங்க. வாங்க. வாங்க. ஏய், வந்து பாருங்க. ஏய், வாங்க. சும்மா பாருங்க. ஐயோ, பாத்துட்டீங்களா? வாங்க. அம்மா, திருப்பி வச்சிடலாம் அம்மா. போலாம், வா வசந்த். என்ன மேடம், வீடெல்லாம் நல்லா சுத்தி பாத்தீங்களா? உங்க சந்தேகம் எல்லாம் தீர்ந்துருச்சா? நில்லுங்க ஒரு நிமிஷம். நீங்க என்னோட எதிரி எஸ்எஸ்கே ஓட கூட்டு சேர்ந்தப்பவே உங்க மேல இருந்த பாதி மரியாதை போயிடுச்சு. இந்த மாதிரி வேவு பாக்குற வேலையெல்லாம் செஞ்சு மீதி இருக்கிற மரியாதையும் கெடுத்துக்காதீங்க. போங்க.
வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸில் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.